என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஐக்கியூ வந்து கூடி சீக்கிரமாக, அதாவது ஜனவரி மாதம் வந்து IQOO Neo சீரிஸில் புது 2 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. என்னென்ன ஃபோன்ஸ்னால் IQOO Neo 9 மற்றும் IQOO Neo 9 Pro. இந்த 2 ஃபோன் வந்து கூடி சீக்கிரம் லான்ச் ஆக போகுது ஜனவரி மாதம். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து IQOO Neo 9 Pro அன்பாக்சிங் போட்டிருக்கோம். பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். மேலே கார்டு வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா IQOO Neo 9. இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். கூட வந்து இந்த ஃபோனும் வந்து சைனாவில் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோனில் ப்ராசஸ் எப்படி இருக்குது, கூட பேட்டரி எப்போ இருக்குது எல்லாம் பார்க்க போகிறோம். கூட வந்து அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. முதல்ல வீடியோ பாருங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துக்கொண்டது GowthamG சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த IQOO Neo 9 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து நியோன்னு போட்டிருக்காங்க, இங்கே வந்து 9ன்னு போட்டிருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக போடல. பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே தந்தோடனே ஃபோன் தான் கொடுக்குறாங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கேஸும் கொடுப்பாங்க. அப்புறமா சிம் டோலும் இருக்குது. உள்ளே வந்து ஐக்குக்கான சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. எத்தனை வாட் சார்ஜர்னா 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அப்புறமா டைப் சிக்கான வயரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த IQOO Neo 9 வாங்குறதா இருந்தீங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்க்க நல்லாவே இருக்குது. பின்னாடி பார்க்கும்போது 2 கேமராஸ் இருக்குது. கூட வந்து LED ஃப்ளாஷும் இருக்குது. கீழே வந்து ஐக்குக்கான பிராண்டிங்கும் போட்டிருக்காங்க. இதே அந்த ஃபோனோட டிசைன் பார்க்க நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு Qualcomm Snapdragon 8 Gen 2 4 nanometer ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணாலும் சரி, கேம் விளாண்டாலும் சரி சூப்பராக இருக்க போது. நீங்கள் பெரிய பெரிய கேம் விளாண்டா கூட ஈஸியாக விளாண்டுக்கலாம். இந்த ஃபோன் ஜிபி பொறுத்தளவுக்கு Adreno 740 கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து 4 வேரியண்ட்டில் வந்து சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. பட் இந்தியாவில் வரும்போது எத்தனை ஃபோன் தெரிய வரல. நாலுமே சொல்கிறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோன் பேஸ் வேரியன்ட் வந்து 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். ரெண்டாவது வந்து 16GB RAM 256GB ஸ்டோரேஜ். மூணாவது வந்து 16GB RAM 512GB ஸ்டோரேஜ். கூட ஹை எண்ட் வந்து 16GB RAM 1TBக்கான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து அங்கே சைனா லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த சைனா ப்ரைஸை வந்து இன்னும் இந்தியன் ருபீஸை கன்வெர்ட் பண்ணால் ரொம்ப கம்மியாகவே வருது. பட் அந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃபோன் வந்து 12GB RAM 256GB பொறுத்தளவுக்கு சைனா லான்ச் பண்ணும்போது அது கன்வெர்ட் பண்ணால் 30,000 ருபீஸ்க்கு லான்ச் ஆகிருக்கு. பட் இந்தியாவில் வரும்போது ஒரு 5,000 ருபீஸ் கூட்டிக்கோங்க. ஏன்னா அப்படி தான் வந்து கொண்டு வருவாங்க. பட் இந்தியா வரும்போது எனக்கு நம்ம 35,000 வரும்னு நினைக்கிறேன். லோயர் வேரியன்ட்டு எப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து UFS 4.0 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து சிம் ஸ்லாட்டில் வந்து SD கார்டு போட முடியாது. அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கிடையாது. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.78 இன்ச்சுக்கான ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து பெஸ்ட்னே சொல்லலாம். இந்த ஃபோன் நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தளவுக்கு 144 Hzக்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்க போது, ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 1400 nitsக்கான ஒரு பீக் பிரைட்னஸும் இந்த ஃபோனில் இருக்குது. நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ வர வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனுடைய ரெசல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 1260x2800 பிக்சல்ஸும் இருக்குது. ஓவரால் ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லாவே சூப்பராக இருக்க போகுது. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5160 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்க சார்ஜ் வச்சு வேறு சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1லேருந்து 40% வந்து 9 மினிட்ஸில் சார்ஜர்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஆக்சுவல் லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது ஒரு 4 to 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட்டிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம சிம் போட்டிருப்போம். கூட வந்து லொக்கேஷன் ப்ளூடூத்தில் ஆன் பண்ணி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பேட்டரி ஸோ அதான் சார்ஜ் ஏறும். பட் வந்து 1 to 40% அவங்க 9 மினிட்ஸ் சொல்கிறாங்க. பட் நம்ம சார்ஜ் போட்டால் ஒரு 15 மினிட்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் வைடு சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவுக்கு ரியரில் 2 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா. அந்த கேமராவில் உங்களுக்கு வந்து OIS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கீழே வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து எந்த ஒரு 2 மெகாபிக்சல் அந்த மாதிரி கேமரா கொடுக்கல. எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, பனோரமா சப்போர்ட் இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது.
நீங்கள் ரியலில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமமாக 8K 4K 1080p இந்த 3 எடுத்துக்கலாம். கூட வந்து HDR சப்போர்ட் இருக்குது, பனோரமா சப்போர்ட் இருக்குது. அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். செல்ஃபியில் உங்களுக்கு வந்து சிங்கிளாக ஒரு சென்டரில் ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகா பிக்சல்னா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு சிங்கிள் ஒய்டு கேமரா. உங்களுக்கு வந்து செல்ஃபியில் உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் இருக்குது, பனோரமா சப்போர்ட் இருக்குது. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 3 கலர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலர், கடைசி வந்து இந்த ஸ்பெஷல் எடிஷன் வரும்னு சொல்கிறாங்க ரெட் கலர். அது வந்து இங்கே பாதி ஒயிட் கலரில் இருக்கும், இங்கே வந்து ரெட் கலரில் இருக்கும். அந்த ஒரு புது ஸ்பெஷல் எடிஷனும் இந்த ஃபோனில் வரப்போகுது. இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்கலாம். OS பொறுத்தளவுக்கு Android 14 வரப்போகுது. கூட வந்து ஆரிஜின் OS 4லையும் இந்த ஃபோன் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபோன் வெயிட் பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து கன்ஃபார்மாக வெயிட் தெரிய வரல. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது 190 கிராம்ஸ் இருக்கலாம், இல்லைனா 196 கிராம்ஸ் இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. நம்ம பொறுத்து வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் எக்ஸாக்டான வெயிட்டு. இந்த ஃபோன் திக்னஸ் பற்றி பார்க்கும்போது 8mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாகவே இருக்க போகுது. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் ரெண்டுமே 5G சிம் போட்டுருக்கலாம். கூட வந்து மெமரி கார்டு வந்து போட முடியாது. மெமரி கார்டு போட ஆப்ஷன் இந்த ஃபோனில் இல்லை. அப்புறமா இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் போட முடியாது. NFC சப்போர்ட் இருக்குது. ரேடியோவும் இந்த ஃபோனில் கிடையாது. இந்த ஃபோனில் சென்சர்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி மந்த் லான்ச் ஆகுது. பட் டேட் தெரிய வரல. டேட் பொறுத்தளவுக்கு இன்னும் கன்ஃபார்மாக அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை. பட் ஜனவரி மந்த் கண்டிப்பாக வந்து லான்ச் ஆயிரும். பொறுத்து வந்து எப்போ கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற ஃபோன் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, ஒரு டம்மி ஃபோன் தான். எது கிரியேட் பண்ணுறேன்னா, சில பேர் வந்து இந்த IQOO Neo 9 வந்து ஃபஸ்ட் டே வாங்க நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் எப்படி இருக்கும், இந்த ஃபோன் வந்து நல்லா இருக்குமா, ஸ்பெக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிய வருது. கூட டிசைன் எப்போ இருக்கும் தெரிய வருது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃபாக தெரிய வரும், இதான் ஃபோனு இப்படி தான் இருக்க போகுதுன்னு. ஸோ அதனால தான் இந்த டம்மி அன்பாக்சிங் போட்டுருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கால் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கு நன்றி. முதல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த IQOO Neo 9 அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த ஃபோன் அவங்க பிளான் பண்ணாங்கன்னா மறக்காமல் அவங்க ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற மாதிரி இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.